2 வாரங்களுக்கு பிறகு ஆதி ஆபீஸ் சென்றவுடன் அங்கே வினோத் மற்றும் அங்கே வேலை செய்யும் பெண்ணிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த ஆதியோ அவர்களிடம் சென்று என்ன பிரச்சனை என்று கேட்டபோது அப்பெண் தன்னை ஏமாற்றியதாகவும் மேரேஜ் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்க மாட்டேன் என்று கூறுவதாகவும் புகார்களை தெரிவிக்கவும் ஆதி வினோத்தை மற்றும் அப்பெண்ணை மட்டும் தன் கேபினுக்கு வர சொல்லிவிட்டு மற்ற அனைவரும் அவர்களது வேலையை பார்க்கும்படி அனுப்பிவிட்டான். பின்னர் அவர்களிடம் நடந்த அத்தனையும் கேட்டு தெரிவித்து கொண்ட ஆதியோ, ஏன் வினோத் இப்படி பண்ற? தப்பு தானே, உன்னை நம்பிதானே இந்த பொண்ணு உன் கூட பழகுனா, இப்ப ஏன் வேண்டான்னு சொல்ற என்று கேட்கவும் அப்பெண்ணின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்த வினோத்தோ தப்பிக்க முற்படுவதை தெரிந்து கொண்ட ஆதியோ வினோத்தின் மீது கடும் கோபம் கொண்டான். பின்னர் அனைத்தையும் ஒத்துக்கொண்ட வினோத்தோ அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்தான். அதன் பிறகு ஆதியோ அப்பெண்ணிடம், கவலைப்படாதீங்கம்மா, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு, தப்பான எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கக்கூடாது என்று அப்பெண்ணிடம் கூறிவிட்டு தன் வேலைகளை தொடர ஆரம்பித்தான். பிறகு தன் லேப்டாப்பில் கவியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே மணிக்கணக்கில் திளைத்து போனான். கவிக்கு பெண் பார்க்க இன்று வருவதாக அவங்க அத்தை கூறவும் கவிக்கு மிகவும் அதிர்ச்சியாகின்றது. இதை கேள்விப்பட்ட அவளோ அவங்க அம்மாவிடம் சென்று கதறுகிறாள், அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, உனக்கு தெரியாதா, நானும் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்கிறது உனக்கு தெரியாதாம்மா, நீ சொல்லலாம்ல அத்தைக்கிட்ட, இந்த மாப்பிள்ளை வர வேண்டாம், நீ சொல்லுமா எனவும் பெண் பார்க்க தானே வராங்க, வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம் என்று கூறவும் கண்கலங்கி கொண்டே தன் அறைக்குள் சென்று விடுகிறாள். 2 மணி நேரம் கழித்து, கவி, ரெடி ஆயிட்டியாம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கமா வந்துட்டாங்களாம், இந்த புடவையை கட்டு என்று இளம் ரோஸ் கலர் பட்டு புடவையை அவள் கையில் அவங்க அம்மா கொடுக்கவும் கண்கலங்கி கொண்டே அதை வாங்கி கொண்ட கவியோ, அம்மா, கண்டிப்பா நான் கட்டியே தான் ஆக வேணுமா, கட்டுமா, அப்புறம் பேசிக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை கேவலமா பேசுவாங்க, ஏற்கனவே பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்றேன்னு கேட்டு கேட்டு என்னை சாகடிக்கிறாங்க, நான் என்ன சாமி பண்ணட்டும், பொண்ணு தானே பார்க்க வராங்க, பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், பிடிக்கலன்னு கூட சொல்லிக்கலாம் என்று கூறியவுடன் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கிளம்ப ஆரம்பித்தாள். திடீரென ஆதியின் நினைப்பு வந்ததும் ஆதிக்கு கால் பண்ணவும், ஹாய் பேபி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே கண்கலங்கி கொண்டே பேசினாள். ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லாதி, பின்ன ஏன் உன் குரல் டல்லா இருக்கு? எதுவும் இல்லாதி, எப்போ நீங்க இந்தியா வரீங்க? சிரித்து விட்டு, வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன், ஏன் என்னாச்சு, என்னை பார்க்காம இருக்க முடியலையா என கேட்கவும், ஆமா ஆதி, உங்க நினைப்பாவே இருக்கு, கவலையே படாத, சீக்கிரம் வந்துடுறேன் என்று பேசிக்கொண்டும் இருக்கும்போதே கவியின் அம்மா கதவை தட்டவும், இன்னும் என்ன பண்ற கவி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா என்று கூறவும், சரி ஆதி, உங்களுக்கு நான் அப்புறம் கால் பண்றேன் என்று கூறிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தவுடன் கவி அனைவருக்கும் காஃபி கொண்டு போய் கொடுக்கறப்போ பொண்ணை பார்த்தவுடன் அனைவரும், பொண்ணு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் என்று பேச ஆரம்பிக்கும் போதே கவி அவங்க அம்மாவை பார்த்து கண் கலங்கி கொண்டே வேண்டாம் என தலையசைக்க, அவளின் அம்மாவோ கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாண தேதியை குறிச்சுக்கலாம் என்று சொன்னவுடன் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு தரப்பினர், அது எப்படிங்க, கல்யாணம் கூடிருச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும், தள்ளி போடவே கூடாது, அதுதான் நம்ம 2 வீட்டுக்கும் நல்லது என்று கூறவும் பெண் வீட்டார் சைடுல இருக்க பெரியவங்க எல்லாம், ஆமா ஆமா, அவங்க சொல்றது ஒரு நியாயம்தானே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும், இங்க பாரு அமுதா, தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைய வீட்டுல எவ்வளவு நாள் தான் வச்சிட்டு இருப்ப என்று பேசவும் கவியின் அம்மாவுக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுவது என்றே புரியவில்லை. ஒரு பக்கம் கவியின் மனக்குமரல், இன்னொரு பக்கம் தாயின் தயக்கம், இதற்கு 2ற்கும் மத்தியில் இரு வீட்டாரின் அவசரம், என்ன பண்ண போறாங்க என்பதை யாருக்கும் அங்கே தெரியவில்லை. சரிங்க, இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம்,
நீங்கள் என்னென்னு பேசி முடிச்சுட்டு இன்னும் 2 நாளில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பவும் கவியின் சித்தி, பாட்டி, அத்தை, பெரியம்மா என அனைவரும் கவியை போட்டு நச்சரிக்கவும், ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்ன இப்படியே இருந்துடலான்னு நினைப்பா என்று அவளை கரிச்சு கொட்டவும் அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. ஏன் முதா, உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? கல்யாணமே பண்ணிக்க கூடாது என்று இருக்கிறாளா என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போனதை பார்த்தீங்களா? இன்னும் 2 நாளில் தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல பையன், கவர்மெண்ட் வேலை, நல்ல இடம், வரதட்சணையே அவங்க எதுவும் கேட்கல, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நீ ஏன் இவ்வளோ தயங்குற? இவ்வளோ நல்ல வர நமக்கு தேடி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உன் பிரியும். நாங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இனி உன்னோட நல்லது கெட்டது எதுக்கும் நாங்கள் இனிமேல் கலந்துக்க மாட்டோம். நீயே எல்லாம் முடிவு பண்ணுற, அப்புறம் எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுற என்று ஒரு கட்டத்தில் கோபமாக அவர்கள் பேசவும் கவியின் அம்மாவோ அழ ஆரம்பிக்கவும், இப்போ எதுக்கு அலற? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அவ தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்கிறா என்று கூறவும் கவியின் சித்தியோ, கவி இங்க வா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? இல்லை சித்தி, எனக்கு இப்போ வேணாம்னா எப்போ பண்ணிக்கலான் இருக்க? 60 வயசுலையா என கேட்கவும் அவள் குமரி முதல்ல அலறதை நிறுத்து என்று கூறி அவளை திட்ட ஆரம்பிக்கவும் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என கோபமாக சொல்லிக்கொண்டு உள்ளே ஓடிவிட உடனே கவியின் சொந்த பந்தம் எல்லாரும், இதுக்கு மேல நமக்கு இங்க என்ன வேலை, வாங்க இங்க பார் அமுதா, இனிமேல் எதுக்குமே எங்களை கூப்பிடாத என்று கோபமாக கூறிவிட்டு அனைவரும் சென்று விட்டனர். இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.